பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை அவர் நமக்கு தருவார் என்பது நிச்சயமான காரியம். ஆனால் சித்தத்துக்கு விரோதமாக நாம் சில நேரங்களில் சில காரியங்களை கேட்கும் பொழுது அது நமக்கு கிடைக்காது. ஆகவே தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து, அவருக்கு விருப்பமானது என்னதென்று நாம் அறிந்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய தேசத்திற்காக, தன்னுடைய இனத்தின் ரட்சிப்புக்காக ராஜாவிடத்தில் போய் மன்றாடின பொழுது ராஜா சொல்லுகிறார், எப்பொழுதும் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அந்த எஸ்தர் ராஜாத்துடைய வேண்டுதலை நிறைவேற்றினார். அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் நாம் கேட்கிற காரியம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா, நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா, பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்கிறதா என்று நிதானித்து பார்த்து நம் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அவற்றையெல்லாம் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுக்கு பிரியமான காரியம் என்னதென்று சோதித்து பார்த்து அவற்றை கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தந்தருள்வார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.